ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். தமிழ் ஆண்ட்ராய்டு ஏபிகே தாரிக் அஹமத். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன டாபிக்னா, வாட்ஸ்அப்பில் வந்து ஜிப், பிடிஎஃப் எல்லா ஃபைல்ஸும் எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து பிக்சர் ஃபார்மேட்டு, அடுத்து பிக்சர், வீடியோ, ஆடியோ இது மட்டும் அனுப்ப முடியும். பிக்சரில் ஜேபிஜி ஃபார்மேட், அடுத்து பிஎன்ஜி, அடுத்து ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ஏஎம்ஆர் ஃபைல், அடுத்து MP3, அடுத்து ஓஜிஜி ஃபைல், வீடியோவில் வந்து MP4 3GB. இப்போ இந்த ஃபார்மேட் தான் அனுப்ப முடியும். ஆனால் நம்ம இன்றைக்கி ட்ரிக்கு என்னென்னா, ஜிப் ஃபைல்ஸு, பிடிஎஃபு, ரா ஃபார்மேட்டு, ஆட்டோகட் ஃபைல்ஸ், இது மாதிரி நிறையா ஃபைல்ஸ் வந்து எப்படி அனுப்பலாம்னு இன்றைக்கி ட்ரிக்கு. இதுக்கு என்ன சாஃப்ட்வேர் தேவைப்படுதுன்னா, ட்ராபாக்ஸ் இல்லாட்டி வந்து கூகுள் ட்ரைவ். இப்போ பொதுவாக எல்லா சாம்சங் மொபைலும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராபாக்ஸும் கூகுள் ட்ரைவும் இருக்கும். வேறு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து கூகுள் ட்ரைவ் இருக்கும். நோக்கியா ஆண்ட்ராய்ட் பேஸ்டு மொபைலில் வந்து கூகுள் ட்ரைவ் இருக்காது. வேணுமா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறேன்னா ட்ராபாக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து ட்ராபாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். என்ன காரணம்னா அதில் தான் நிறைய கிராக் ஃபைல் சாஃப்ட்வேர்ஸ்லாம் லோட் பண்ணி வச்சுருப்பேன். ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு சர்வீஸ் போகும்போது நான் அந்த கிராக் ஃபைல்ஸ் வந்து நான் இதிலேருந்து எடுத்து லோட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து இப்போ ட்ராபாக்ஸ் வச்சு வாட்ஸ்அப்பில் எப்படி ஃபைல்ஸ் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து என் ட்ராபாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏபிகே ஃபைல் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில். அதுக்கு மொபைல் ஃபோனில் ட்ராபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ராபாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோவில் லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டில் வந்து அப்லோட் ஹியர் டச் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ்ன்னு இருக்குது. அடுத்து அதர் ஃபைல்ஸ் இருக்குது. ஜிப் ஃபைல், பிடிஎஃப் இந்த மாதிரி ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதர் ஃபைல் டச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய ஏபிகே 7 apps டிவி ஆப்பை வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் ஸ்பீடு வந்து உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்லோட் ஆகிறதுட்டையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைல் எப்படி நான் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுறேன்னா, இப்போ அந்த ஃபைலை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பாப்அப் விண்டோ வரும். ஷேர் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து சென்ட் டு கான்டாக்ட், வாட்ஸ்அப், காப்பி லிங்க் தான் நிறையா வரும். இப்போ வந்து நீங்கள் காப்பி லிங்க் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ லிங்க் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வாட்ஸ்அப் மெசேஞ்சருக்கு போங்க. இப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கு இந்த லிங்க் அனுப்புகிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் அப்படின்னு விண்டோ வரும். இப்போ பேஸ்ட் கொடுங்க. இப்போ க்ரியேட் பண்ண லிங்க் வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ அவருக்கு சென்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இவர் வந்து எப்படி அதை டவுன்லோட் பண்ணுவாங்கன்னா, இப்போ ரிசீவ் பண்ண பிறகு இந்த ஃபைலை வந்து இந்த லிங்க் அவங்க ஓப்பன் பண்ணணும். லிங்க் ஓப்பன் பண்ண பிறகு ப்ரௌசர் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் கூகுள் குரோம் செலக்ட் பண்ணுறேன். அவங்க செலக்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி உங்கள் ட்ராபாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம அப்லோட் பண்ண ஃபைல்ஸ் வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ தான் நம்ம 2 minutes முன்னாடி தான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கணும் வந்திருக்கு. இப்போ அவங்க வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ராபாக்ஸ் லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அவங்க ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து டேரெக்ட் டவுன்லோட் இல்லாட்டி சேவ் டு மை ட்ராபாக்ஸ்ன்னு இருக்கும். அவங்க வந்து டேரெக்ட் டவுன்லோட் கொடுத்தாங்கன்னா டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, திருப்பி ட்ராபாக்ஸில் போங்க. ட்ராபாக்ஸில் போயிட்டு இப்போ அதே ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுங்க. ரீநேம் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு வேர்டு கொடுங்க, இல்லாட்டி ஒரு சிம்பிள் கொடுங்க. இப்போ நான் சிம்பிள் கொடுத்துட்டு ரீநேம் கொடுத்துட்டேன். இப்போ திருப்பி அதே லிங்க் அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒர்க் ஆகாது. 404 ஏரர் வந்துடும். நீங்கள் இதே மாதிரி எந்த ஃபைலாக இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க்கை வந்து ஆப்போசிட் பர்சனுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எதிர்பார்க்குறேன். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.